தந்தையும் தனையனும் சிறுகதை. ஆசிரியர் வசுமதி அவர்கள். உங்களுக்கு என்ன இவ்வளவு பிடிவாதம்? ஒவ்வொரு பிள்ளையைப் போல அவன் உங்களை எதிர்த்து பேசி மதிக்காமல் இருக்கிறானா? எவ்வளவோ அடக்கமாகத்தான் இருக்கிறான். அவன் முன்னுக்கு வருவதற்கு நாம் செய்யாமல் யார் செய்வார்கள்? பணம் பணம், இதுதான் உங்கள் வாழ்க்கையின் லட்சியம். பணத்தை ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்கள் என்று ஆத்திரம் பொங்க கத்தினாள் காமாட்சி அம்மாள். போதும், வாய மூடு. உன் பிறந்தகத்திலிருந்து மஞ்சக்காணியா கொண்டு வந்தாய்? பிள்ளை பிஸ்னஸ் பண்ண போகிறானா? பிஸ்னஸ் காசை செலவழித்து படிக்க வைத்தால் தகர சாமானும் இரும்பு சாமானும் செய்ய போகிறானாம். இந்த தகர கடை வைக்க இவ்வளவு படிப்பு செலவு எல்லாம் எதற்கு? அரிச்சுவடியை கண்ணால் கூட பார்த்தே அறியாத நம்ம கீழத்தெரு குப்பண்ண தேவன் கூடத்தான் தகர கடை வைத்திருக்கிறான். எல்லாம் பிள்ளை ஆண்டானுக்கு நீ கொடுக்கிற செல்லம்தான் என்று இன்னும் உரத்த குரலில் கத்தினார் கிருஷ்ணய்யர். நாளுக்கு நாள் உங்களுக்கு பணத்தாசை அதிகமாய் விட்டது. கடுகத்தனை பிள்ளை அவனும் நல்ல லாபகரமாக நடத்த முடியும் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லுகிறான். 25,000 ரூபாய் முதல் போட்டால் மாதம் 500 ரூபாய் கட்டும் என்றும் சொல்லுகிறான். அவன் என்ன அசடா? படிக்காத முட்டாளா? அவனுக்கு உதவாத பணம் எதற்கு? வயதான காலத்திலே பிள்ளையின் மனதை நோகச் செய்வது என்ன பிழைப்பு? என்ன என்ன சட்டம் பேச வந்து விட்டாய்? உன் பிள்ளை படித்த முட்டாள் என்று புகழ வந்து விட்டாயே. இந்த தகர கடை வைக்க அவன் படிப்பு அதிகப்படி என்றுதான் நான் சொல்லுகிறேனே. அதிசய பிள்ளையை பெற்றுவிட்டாயோ? ஏன் அவ்வளவு லாபகரமான தொழிலாக இருந்தால் அவன் மாமனார் முதல் போடட்டுமே, யார் வேண்டாம் என்கிறார்கள்? துப்பு கேட்டவன் போகாத ஊருக்கு வழி தேடுகிறான். நீங்கள் பணத்தை கட்டி கொண்டு அழுங்கள். அதற்காக அதிகப்படியாக பேச்சு வேண்டாம். பிள்ளை பிறந்ததிலிருந்து இன்ஜினியர் உத்தியோகம் செய்து சேர்த்த காசை மூட்டையாக கட்டி தலைக்கு தலையணையாக வைத்துக்கொண்டு லால்குடியில் படுத்திருங்கள். அவன் மாமனாரிடம் கௌரவத்தை விட்டு யாசகம் கேட்கட்டும். நன்றாக இருக்கிறது நியாயம். ஆமாம், ரொம்ப நியாயத்தை கண்டுவிட்டாய். என் பிதுராஜித சொத்தான அரியலூர் கிராமத்தை எங்கள் அப்பா என் படிப்புக்கும் என் தங்கையின் கல்யாண செலவுக்கும் பணம் இல்லாமல் ரங்கையா நாயுடுவிடம் அடமானம் வைத்தார். அவர் காலத்தில் மீட்க முடியவில்லை. ஆஸ்தியை கடன் சாப்பிட்டு விட்டது. அவர் இறக்கும் பொழுது, நீ நன்றாக சம்பாதிக்கிறாய், எப்படியாவது பணத்தை சேர்த்து அரியலூர் கிராமத்தை வாங்கிவிட, நம்ம பரம்பரை ஆஸ்தி என்றார். நானும் அப்படியே செய்வதாக வாக்களித்து விட்டேனே. உன் பிள்ளை படிப்புக்கு அழுது குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டு சேர்த்த ரூபாய் 20,000 தான் என்னிடம் இப்போது இருக்கிறதா? நாயுடு 25,000 ரூபாய்க்கு சல்லி குறைக்க மாட்டேன் என்கிறான். இன்னமும் 5,000க்கு என்ன செய்யலாம் என்று இரவு பகலாக யோசித்து என் மூளையை குழப்பிக் கொண்டு இருக்கிறேன். இந்த சமயத்தில் 20,000ஐ பாழும் கிணற்றிலே கொட்ட யோசனை சொல்லுகிறாயே. உங்க அப்பா பெண்ணும் பிள்ளையும் பெரிது என்றுதானே பரம்பரை ஆஸ்தியை கூட விற்றார். நீங்கள் கையிலே மூட்டை கட்டி வைத்து கொண்டே இப்படி அவனை அள வைப்பது அடுக்குமா? இந்த காலத்தில் உத்தியோகம் எங்கே கிடைக்கிறது? சீமைக்கு போக ஆசைப்படுகிறான். அதற்காவது செலவுக்கு கொடுக்கிறீர்களா? இந்தா, இனிமே அவனை பற்றி என்னிடம் பேசினால் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் ரகு வருவதை பார்த்து அப்படியே நின்றார். அம்மா, எனக்காக நீ அப்பாவுடன் வாதாடியதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். அப்பாவுக்கு என்னிடம் நம்பிக்கை இல்லை. நம் நாடே இப்படித்தான். தன்னம்பிக்கை இருந்தால் அல்லவா பிறரிடம் நம்பிக்கை வரும். இவரே என் உழைப்பு, யோகியதை எதையும் நம்பாவிட்டால் மாமனாருக்கு என்ன கர்மஸ்ரத்தை? தவிரவும் அப்பா நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது மாமனாரிடம் கையை நீட்டி என் கௌரவத்தை குலைத்து கொள்ள மாட்டேன். நீ வருத்தப்படாதே, எனக்கும் ஒரு காலம் வரும். இன்றே பட்டினம் போய் பிழைக்கின்ற வழியை பார்க்கிறேன் என்றான் ரகு. ரகுவின் உற்சாகமற்ற பேச்சை கேட்டதும் காமாட்சி அம்மாளின் கண்கள் கலங்கின. பதில் பேச ஒன்றும் தோன்றாமல் அப்படியே நின்றாள். போடா போ, உன் கதாநாயகத்தனத்தை கண்டு உங்கள் அம்மா மயங்குவாள். என்னிடம் உன் சாமர்த்தியம் பலிக்காது என்று சொல்லிவிட்டு வெளியில் போய்விட்டார் கிருஷ்ணய்யர். ரகு பிரயாணத்துக்கு சாமான்களை எல்லாம் கட்டினான். காமாட்சி அம்மாள் பிள்ளைக்கு கொஞ்சம் பக்ஷணம், ஊறுகாய் எல்லாம் கட்டி கொடுத்தாள். மாமா அகத்தில் போய் இறங்கு, உடம்பை கவனித்துக்கொள், அடிக்கடி கடிதம் எழுது என்று 10 தடவைக்கு மேல் சொன்னாள். கை செலவுக்கு தன்னிடம் இருந்த ரூபாயை திரட்டி கொடுத்தாள். வேறு அவளால் என்ன செய்ய முடியும்? 2
மேற்கத்தி காளைகள் பூட்டின வண்டியிலே ஏறிக்கொண்டு ஸ்டேஷனை அடைந்தான் ரகு. சென்னை அடைந்ததும் ஒரு டாக்ஸியை வைத்து கொண்டு ரகு மாமா வீட்டுக்கு போய் சேர்ந்தான். ரகுவின் மாமா உத்தியோகத்துக்கு அடிமை. ஒரு வெள்ளைக்கார கம்பெனியில் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் உழைத்துவிட்டு மாதம் 150 ரூபாய் வாங்கி கொண்டு வருவதாக அவருக்கு பிரார்த்தனை. அதை சரியாக நிறைவேற்றி கொண்டு வந்தார். மாமா சின்ன வயதில் பிரகாசமாகத்தான் இருந்தாரானால் அதிர்ஷ்டக்கட்டை என்பார்களே, அது அவர் மீது தன் கடைக்கண் பார்வையை செலுத்திவிட்டது. அவருடைய தன்னம்பிக்கை எல்லாம் அவருடைய உத்தியோக தொல்லைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டு விட்டதானால் எப்பொழுதாவது மருமகனை கண்டால் கொஞ்சம் உற்சாகம் பிறக்கும். அன்று எதிர்பாராமல் வந்த மருமகனை கண்டதும் அவருக்கு ஆனந்தம் தாங்கவே இல்லை. ரகு அப்பாவுக்கும் தனக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை மாமாவிடம் சொல்லி ஆறுதல் அடைந்தான். சில தினங்களுக்கு பிறகு பிள்ளையிடமிருந்து காமாட்சி அம்மாளுக்கு ஒரு கடிதம் வந்தது. அன்புள்ள அம்மா அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். என் ஆவலை பூர்த்தி செய்ய கடவுள் அனுகிரகம் செய்துவிட்டார். டாக்டர்கள் சாதாரணமாக என்ன ஜுரம் என்ன வியாதி வந்தாலும் ஊரெல்லாம் இந்த ஜுரம் இருக்கிறது என்று சொல்லுவது வழக்கம். அதுபோல நம் மனதில் எழும் ஆசை எல்லோருடைய மனதிலும் எழுகிறது. நான் இங்கு வந்த அன்று என் நண்பன் சீதாராமனை சந்தித்தேன். அவனும் மேல்நாடு போவதை பற்றி யோசித்து கொண்டு இருந்தான். என் ஆவலும் அவனுக்கு தூண்டுகோலாக இருந்தது. முடிந்தால் நாங்கள் இருவரும் மேல்நாடு செல்வது என்று தீர்மானித்திருக்கிறோம். என் செலவை அவன் ஏற்றுக்கொள்வது என்றும் பின்னால் எனக்கு சுதந்திரமாக 4 காசு வந்த பிறகு அவன் வாங்கிக் கொள்வது என்றும் பேச்சு. இன்னும் 3 நாட்களில் கப்பல் புறப்படுகிறது. உன் மாட்டுப்பெண்ணை சந்திக்க அவகாசம் இல்லாததால் விஷயத்தை எழுதிவிட்டேன். உன் ஆசிர்வாதத்தை நம்பி போகிறேன். அப்பாவுக்கு என் நமஸ்காரத்தை தெரிவி. என் பிரிவுக்காக வருந்தாதே. அவ்வப்பொழுது கடிதம் எழுதுகிறேன். கூடிய சீக்கிரமாக திரும்புகிறேன். இப்படிக்கு ரகு. இந்த கடிதத்தை காமாட்சி அம்மாள் கண்களிலே நீர்முட்ட படித்தாள். மகன் இவ்வளவு துணிவுடன் சீமைக்கு போவான் என்று சற்றும் எதிர்பார்த்தே இராத கிருஷ்ணய்யர் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் 2 நாளில் சமாளித்து கொண்டு விட்டார். பணத்தை அனுப்பி வைக்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. புத்திர வாத்சல்யம் பண ஆசையில் பதுங்கி கிடந்தது. மனைவியிடம் விட்டு கொடுக்காமல் எங்கே போகப் போகிறான் முட்டாள். அவன் கையிலே காசு இல்லாவிட்டால் தானாக ஓடி வருகிறான் என்று இறைந்து கொண்டிருந்தார். காமாட்சி அம்மாள் அவருடைய வார்த்தையை காது கொடுத்தும் கேட்கவில்லை. இப்படியே 2 வருஷங்கள் ஓடின. ரகுராம் கம்பெனி என்று ஒரு ஸ்தாபனம் திடீரென்று ஆரம்பமாயிற்று. அது இரும்பு சாமான்கள் செய்யும் தொழிற்சாலை. எப்பொழுது ஸ்தாபிதமாயிற்று, எப்பொழுது முன்னுக்கு வந்தது என்று தெரியாமல் அவ்வளவு குறைந்த காலத்திலே அபிவிருத்தியாகிவிட்டது. ரகுவின் இணையற்ற நிர்வாக திறமையாலும் சீதாராமனுடைய பொருள் உதவியினாலும் தொழிற்சாலை வளர்பிறை சந்திரனாக வளர்ந்தது. காமாட்சி அம்மாள் லண்டனிலிருந்து ரகு சௌக்கியமாக வந்து சேர்ந்ததையும் அவன் தொழிற்சாலை ஏற்படுத்தி வெற்றிகரமாக நடத்துவதையும் பற்றி கடித வாயிலாக தெரிந்து கொண்டு ஆனந்தப்பட்டாள். ரகுவை நேரிலே வர சொல்லி காமாட்சி அம்மாள் எத்தனையோ கடிதங்கள் எழுதிவிட்டாள். ரகு அதற்கு சம்மதிக்கவில்லை. அப்பாவினுடைய கோபம் ஆறின பிறகு வருவதாக அவன் எழுதினான். அன்று காலை வேளை கிருஷ்ணய்யர் காமாட்சி காமாட்சி என்று உரக்க கூப்பிட்டார். நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்த அவர் மார்பில் தினசரி பத்திரிகை கிடந்தது. காமாட்சி ஓடி வருவதற்குள் அவர் மூச்சை அடைந்து விட்டார். பத்திரிகையில் கொட்டை எழுத்தில் மாருதி பேங்க் மூடப்பட்டது என்ற தலையங்கத்தின் கீழ் பத்தி பத்தியாக வங்கியின் விஷயம் முழுவதும் வெளிவந்து இருந்தது. காமாட்சி விஷயத்தை ஊகித்து அறிந்து கொண்டாள். இப்படி பணம் கொள்ளை போனதற்கு காமாட்சி அதிர்ச்சியும் வருத்தமும் ஒருங்கே அனுபவிக்க வேண்டியது போக அவள் மனம் ஒரு நிமிஷத்தில் ஆனந்தமும் பட்டது. பிறகுதான் அதனால் அவருடைய உடம்புக்கு ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டுமே என்ற வருத்தமும் தோன்றியது. அவருக்கு சைத்தியோபசாரம் செய்து மயக்கத்தை தெளிவிக்க வெகு நேரம் சென்றது. ஐயர் இந்த அதிர்ச்சியில் படுத்த படுக்கையாகி 3 நாட்கள் ஆகிவிட்டன. அப்பொழுதுதான் ரகுவுக்கு உதவாமல் வஞ்சனை செய்தோமே என்ற பச்சாதாபம் தோன்றியது. தம்முடைய அறிவீனத்தால் தான் இவ்வளவு பொருளும் போய்விட்டது என்று நினைத்து வருந்தினார். எத்தனை வருஷத்துக்கு பிறகு ரூபாய்க்கு காலனாவோ அரையனாவோ வரப்போகிறதோ என்று கலங்கினார். மறுநாள் கிருஷ்ணய்யர் வருத்தத்துடன் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பா அப்பா
என்ன உடம்பு என்று பதறிய வண்ணம் ஓடி வந்தான் ரகு. தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டார்கள். இந்த ஆனந்த காட்சிக்கு 20,000 தான் நஷ்டப்படலாமா, 2,00,000 கூட இழக்கலாமே என்று நினைத்தாள் காமாட்சி. பத்திரிகையில் பேங்கியின் விஷத்தை பார்த்ததும் அப்பாவுக்கு அதனால் ஏற்படும் மன அதிர்ச்சியினால் என்ன நேருமோ என்று பயந்து ஓடி வந்ததாக ரகு தெரிவித்தான். அதே சமயம் ரங்கையா நாயுடுவும் உள்ளே நுழைந்தார். அவரை கண்டதும் ஐயருக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. என்ன சார், பத்திரமெல்லாம் முடிந்துவிட்டது. கடைசியில் உங்கள் பிள்ளை 23,000க்கே முடித்து விட்டாரே, உங்கள் கையொப்பம்தான் பாக்கி என்று நாளும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்தார் ரங்கையா நாயுடு. கிருஷ்ணய்யருக்கு ஒரே பிரம்மையாக இருந்தது. ஒன்றும் புரியாமல் ரகுவை பார்த்தார். ஆமாம் அப்பா, உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றிய பிறகே உங்களை பார்க்க வேண்டும் என்று இருந்தேன். அம்மா எவ்வளவோ எழுதியும் பிடிவாதமாக இருந்துவிட்டேன். போன மாதம் ஒரு மிஷன் 40,000 ரூபாய் லாபத்துக்கு விற்றும் அதிலே பாதி என் பங்குக்கு வந்தது. அதோடு நான் ஏற்கனவே சேர்த்து வைத்த தொகையும் போட்டு நாயுடுவிடமிருந்து தாத்தாவின் ஆஸ்தியை வாங்க ஏற்பாடு செய்தேன் என்று ரகு விஷத்தை விளக்கி வைத்தான். கிருஷ்ணய்யருக்கு உடம்பில் இருந்த அசதி வியாதி எல்லாம் பறந்துவிட்டதா. ரப்பர் பந்து போல எழும்பி குதித்தார். காமாட்சி அம்மாள் கர்வம் தோன்ற கிருஷ்ணய்யரை ஒரு பார்வை பார்த்தாள். இப்பொழுதெல்லாம் கிருஷ்ணய்யர் தம்முடைய நண்பர்களிடம், என்ன இருந்தாலும் சார், பிள்ளை ஆண்டான்களை லகான் போட்டு பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் இஷ்டப்படிவிட்டால் மூக்கு வெளுத்து போகிறது. என்னுடைய கண்டிப்பில் வளர்ந்ததால் தான் ரகு இவ்வளவு முன்னுக்கு வந்தான், இல்லாவிட்டால் ஏது என்று பிரமாதமாக பேசிக்கொண்டிருக்கிறார். மாருதி பேங்கியில் போட்டு வைத்திருந்த பணம் போனதை பற்றி அவர் இப்பொழுதெல்லாம் வருந்துவதே இல்லை. ரூபாய்க்கு காலனாவோ அரையனாவோ வரும் பொழுது வந்துவிட்டு போகிறதா, அதை பற்றி என்ன கவலை என்று தைரியமாக மனதை தேற்றிக்கொண்டு பெருமையாகவும் சொல்லிக்கொள்கிறார். அன்பானவர்களை, வசுமதி அவர்கள் எழுதிய தந்தையும் தனையனும் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.